ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுவும் மற்ற பயிற்சி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அடுத்தது. சனி பயிற்சின்னு வந்துருச்சுனாக்க நிறைய பேர் வைப்ரேட்டே ஆயிடுவாங்க. அடையங்கப்பா சனி பயிற்சி என்ன செய்ய போகுது, எது செய்ய போகுது. குரு பயிற்சின்னா பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். அந்த வகையில் இப்போ வந்து ராகு கேது பயிற்சி வந்திருக்கு. அதுலேயும் இந்த வருஷத்தில் பார்த்தா அந்த மேஜரான கிரகங்கள், வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு, சனி எல்லாமே பயிற்சி ஆகுது. அதனால் இந்த வருஷத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அந்த வகையில் வந்து இப்போது நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ராகு கேது பயிற்சி எடுத்துக்கிறோம். 26ஆம் தேதி இந்த மாதம், ஜூலை மாதம் 2017 ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியில் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா, இவ்வளோ நாளாக வந்து 4ஆம் இடத்துல ராகு இருந்தார். 4ஆம் இடத்துல ராகு இருந்து வாகன வகையில் செலவுகள் கொடுத்துட்டு இருந்ததுங்கிறது, சொத்து பத்து சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகளை உருவாக்குனதுங்கிறது, அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கடனெல்லாம் வாங்குறதுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்படி அது ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அதை விட விசேஷம் என்னென்னா 10ஆம் இடத்துல கேது நின்னது. கேது 10ல் நின்றுச்சுனாக்கும் எப்படினாலும் வந்து தொழில் ரீதியாக சிரமப்படுத்தி விட்டுருன்ற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் பர்டிகுலராக அந்த ஜாபில் இருக்கவங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஒர்க்லோடு ஜாஸ்தியாக கொடுத்து ஒர்க்குக்காக டெப்டேஷனுக்காக அலைய வச்சு என்னத்தையாவது ஒரு பக்கத்தில் இம்சையாக கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட்டு தான் அந்த கேது வந்து 10ல் நின்றுட்டு இருந்தது. 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரலாம்னாலும் ரைட். அதெல்லாம் இப்படியான அமைப்பில் ஒரு சில சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருந்த இந்த ஜாதகர்கள் இனி வந்து பாசிட்டிவான இடத்தை நோக்கி வந்துடுறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல சனி வந்து கண்டச்சனியாக நடந்துட்டுருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டச்சனி 7ல் சனி இருக்கிறத விட 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதே தொல்லை. அதனால் சனி பயிற்சின்னு வரையில் வந்து ஒரு சில சிரமங்கள் உண்டு. அது இப்போதைக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லை. டிசம்பர் வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது. டிசம்பருக்கு அப்புறம் தான், ரெண்டாவது டிசம்பரில் சனி பயிற்சின்னு டிசம்பர் 1ஆம் தேதியாக வந்து குரலியெல்லாம் பிடிக்காது. ரெண்டாவது சனி பயிற்சி 8ஆம் இடத்துல சனி நிற்கிறதுங்கிறது வந்து ஒரு மாற்றங்களை கொடுக்குமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் கெடுக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், அது அப்புறம் பார்ப்போம் சனி பயிற்சி வீடியோவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சியை, அதான் குருவை பொறுத்த வரைக்கும் குரு 5ஆம் இடத்துல நின்று ராசியை வேறு பார்த்துட்டு இருக்கார் இல்லையா. அதனால் ஆல்ரெடி குரு பாசிட்டிவாக இருக்கார். சனி வந்து பெரிய அளவில் பாசிட்டிவ் சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை. இருந்தாலும் ராகு கேது இப்போ பாசிட்டிவாக பயிற்சி ஆகிறார். யாருக்கு? இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போது ராகு வந்து இவ்வளோ நாள் 4ல் இருந்து இப்போ 3க்கு பயிற்சி ஆக போகிறார்ல. 3ஆம் இடத்துல ராகு கேது பயிற்சி ஆகிறது யோகம்ன்றான். எப்படின்னா 3, 6, 11ல் ராகு கேது இருந்தால் அது யோகத்தை செய்யும் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. அப்போ அந்த வகையில் இப்போ 3ஆம் இடத்துக்கு தான் ராகு வர்றார். அதுவும் 3ஆம் இடம்ங்கிறதும் கடக வீடு. கடக வீட்டுக்குள்ளே ராகு வர்றதுங்கிறது இன்னும் விசேஷம். அப்போ கடகத்தில் ராகு வர்றதுங்கிறது யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னதுங்கிறதுனால முதல்ல வந்து 3ஆம் இடத்துல வர்றதுங்கிறதுனால 3ஆம் இடத்தில் சுபர்முற்று பலனாயிரு நோக்கம் 3ஆம் இடத்தாதி பலவானாக 3 உச்சரும் தோன்றும் கர்ணபூஷணம் சூடி இருப்பான் சுகமாக நான் கர்ணபூஷண பலன் உண்டு அப்படின்றான். அப்படின்னா ஆடை ஆபரண அணிகலன் சேர்க்கையெல்லாம் நல்லா சேரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஏற்கனவே 5ல் வேற குரு இருக்கு இல்லையா, வியாழன் நோக்கம் இருக்குது. அதனால் திருமண காரியங்கள், தடைப்பட்ட திருமண காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இழுத்துகிட்டே இருந்ததுங்கிறதெல்லாம் சட்டுன்னு திருமணம் கைகூடி வரும்ன்ற மாதிரியான அமைப்பு வலுவாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து தாய் வீட்லேயே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அதாவது கட்டி கொடுத்தாலும் அந்த பிள்ளை அம்மா வீட்லேயே உட்காந்துருக்கும் இல்லையா. அதெல்லாம் வந்து இப்போ அவங்க கணவனை நோக்கி போகிறதுக்கான அமைப்பு அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சிலர் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருவான். இன்னும் இவனோடையெல்லாம் பிழைக்க முடியாது, மனுஷன் பிழைப்பானா, அவனோட அதெல்லாம் ஆகாது அப்படின்ட்டு வந்திருப்பாங்கல்ல. கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு இழுத்துட்டு நிற்பாங்க. அது பட்டக்குன்னு அந்து வர்றதுக்கான அமைப்பு. தட் இஸ் பேப்பர்ஸ் ரீதியாக வந்து லீகல் டைவர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு. அதுலேயும் பாசிட்டிவான பாயிண்ட் தான் அப்படின்னம்னா அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அந்த மிதுனத்தில் ராகு வர்றதுங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நகை நட்டெல்லாம் நிறையா சேரும். இந்த பேங்க் வரைக்கும் கொண்டு போய் வச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா, சங்கிலி அது இது நட்டு மோதிரம் செயின்னு, இப்போ அதெல்லாமே வந்து திரும்பி வரும்ன்ற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் ஒரு சிலர் வந்து ரொம்ப நாள் யோசிச்சுருந்துருப்பாங்க. அந்த ஒரே ஒரு சங்கிலி, ஒரே ஒரு செயின், அதில் சின்னோண்டா ஒரு டாலர், அதை மட்டும் போட்டுக்கிட்டு நான் மச்சத்தை கூட கழட்டி வச்சிருவேனே அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் பேசிட்டு ஒரு செயின் வேணும்னுக்கு வருங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ செயின் செய்கிறதுக்கான அமைப்பு. அதுலேயும் வந்து 3ஆம் இடம்ங்கிறது சந்திரனுடைய வீடு இல்லையா. அந்த சிலர் சொல்லுவாங்கள்ல, அந்த அதுனா இந்த காதில் வந்து கம்மல் போடணும், அப்படி கொடை மாதிரி இப்படி ஆட்ட அதுவும் ஆடணுமாப்பா அப்படின்ட்டுவாங்கல்ல. அது மாதிரி அந்த நகை நட்டு வந்து வித்தியாசமான அந்த ஆசைக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி புதுசாக நகை சேர்றதுக்கான அமைப்பெல்லாம் வந்து
அந்த ராகு அந்த இடத்துல இருக்கிறத வச்சு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆடம்பர பொருட்கள்லாம் கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அதாவது ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏர் கூலர் அந்த மாதிரியான ஐட்டம்லாம் இப்போது கிடைக்கிறதுக்கான அமைப்பு, வாங்கிறதுக்கான அந்த சூழ்நிலைகள் எல்லாமே பாசிட்டிவாக வரும்ன்ற மாதிரியான அமைப்பு. அதாவது ஃப்ரிட்ஜ் இல்லாமல் என்னதையும் பயனா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கப்புறம் விதவிதமாக சட்னி கிடைக்குதியா, காலையில் செஞ்சது, நேற்று செஞ்சது, முந்தா நேற்று செஞ்சதுன்னு விதவிதமாக சட்னி கிடைக்குன்னுவாங்கல்ல. அது மாதிரி ஒரு வாரத்துக்கு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜ் பெட்டி வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வாஷிங் மிஷின் இதெல்லாம் ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தால் அதெல்லாம் வரும். ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் இருக்க டிவியை மாற்றிட்டு வேறு டிவி வாங்காங்க, சிஸ்டம் வாங்குறது, செல்ஃபோன் புதுசு வாங்குறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இந்த ராகு வந்து கடகத்தில் வந்து நிற்கிறதுங்கிறதுல ஸ்பெஷல். அதே மாதிரி இப்போ 10ல் இருந்த கேது வந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அதாவது மகரத்துக்கு போயிடுவார். மகரத்துக்கு கேது போல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மகரம் வந்து தெய்வீக ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், லக்னத்துக்கு 9ஆம் இடம் அல்லது ராசிக்கு 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அப்பேற்பட்ட பாக்கியஸ்தானத்தில் போய் கேது உட்கார்றதுங்கிறது வந்து அவர் ஞான மோட்சகாரகன், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அதை பிறந்த ஜாதகத்தில் பேசுகிற பற்றியும் சொல்லுவாங்க. ஆளும் லக்னத்திற்கு 9இல் ஆனனர் கோளூரில் சிங்கடாவி யோகமாம் தூளி காற்றனவே கோபன் சுகமுடான் நாளும் செல்வ நிதியுடைய பாவனை அப்படின்னா நல்ல பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய அந்த ஜாதகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அது வந்து பிறந்த ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தில் நல்ல கிரகம் இருந்தால், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ரிஷபராசிக்கு 9ல் ஞான மோட்சகாரகன் வரார். அப்போ குலதெய்வத்தை தெரியாமல் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீண்ட காலமாக குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் இருந்தவங்களுக்கு அந்த வழிபாடு பண்ணுறதுக்கான அமைப்பு. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி நவகிரக டெம்பிள்லாம் ஒரு டூர் அடிக்கலாம்னு நினச்சிட்டே இருக்கேன், 2-3 வருஷம் ஆச்சாப்பா, ஒன்றும் ஜெட் ஆக மாட்டேங்குதுன்னாங்கன்னா இப்போ அதெல்லாம் ஜெட் ஆகி வரும். அதே மாதிரி அறுபடை வீடுக்கெல்லாம் நான் போகணும், முருகப்பெருமானை தரிசிக்கணும். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தென்கடம்பின் மால்வட்டழிந்தது பூங்கொடியார் மென்மன மயிலோன் வேல்வட்டழிந்தது வேலையும் ஜோரனும் வெறுப்பும் அவன் கால்வட்டழிந்தது இங்கு என் தலைமையில் ஐயன் கையெழுத்தே அப்படின்னு. அதில் அது மாதிரி முருகப்பெருமானை சேவிக்கிறதுங்கிறதுக்கான அமைப்பெல்லாம் வந்து வலுவாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பிள்ளையார் கோயிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டி வரும், பிள்ளையாரே சிலர் வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகிறதுங்கிறது, வேண்டுதல்கள் செய்கிறதுங்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள், ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கிறது, சித்த புருஷர்களுடைய தரிசனம் கிடைக்கிறதுங்கிறது, மகான்கள் யோகிகளினுடைய தரிசனம் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுங்கிறது, இது மாதிரியான விஷயம்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ திருமண காலத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் காரியம் கைகூடி வரும். அது ஆல்ரெடி வந்து ரிஷபராசியில் கரெக்டான வயசில் இருக்கவங்களுக்கு இப்போ தசாபுத்தி பாசிட்டிவாக இருந்திருந்தால் இந்நேரமே நடந்திருக்கும். சப்போஸ் இந்த ராகு 4ல் நின்றனால டிலே ஆயிருந்தால் கூட இப்போ அவர் 3க்கு வர்றதுங்கிறதுனால திருமண காலத்துக்கு தடை சொல்லக்கூடிய அளவில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ராகு எது பயிற்சி இல்லை. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சப்போஸ் வந்து அது டிலே ஆகிட்டு இருந்தாலும் இப்போ இந்த ராகு எது பயிற்சி அதில் எந்த டிஸ்டர்பும் பண்ணலை, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கல்வியை நோக்கி போனால் நாங்கள் எம்எஸ் படிக்கணும், இல்லாட்டி வந்து நல்ல மார்க்கு தாயா எடுப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன், அவன் கம்மியான மார்க் எடுத்துக்கிட்டான், எப்படினாலும் என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும்யான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் கூட அனுப்புவாங்க. அந்த மாதிரி இப்போ அனுப்பிச்சி விட்றதுக்கான அமைப்பு, பிள்ளைங்களை கல்விக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்களே படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்வி அமையும், உயர்கல்வி அமையும் அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் வலுவாக உண்டு. இப்போ இந்த எம்எஸ் படிக்கணும், எம்எஸ் வந்து நான் யூகேல போய் படிக்கலான் இருக்கேன், ஜெர்மனியில் படிக்கணும், யூஎஸில் படிக்கலாம், தாராளமாக இப்போ கிளம்பி போகிறதுக்கான அமைப்பெல்லாம் வலுவாக இருக்குங்கிற மாதிரியான அம்சம். அதுக்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மட்டும் அவங்களுக்கு வந்து அதை தட் இஸ் சூழ்நிலை சந்தர்ப்பம் மீன்ஸு தசாபுத்தி இடம் கொடுத்தா போதும். அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் தசாபுத்தி இடம் கொடுத்துச்சுன்னா டக்குன்னு கிளம்பி போயிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஆனால் இப்படி கிளம்பி போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் பீரியட், தட் இஸ் அஷ்டம சனி வர்ற வரைக்கும். அஷ்டம சனிக்கு அப்புறம் நீங்கள் கிளம்பி போகிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆகிறதுக்கான, நாட் டினைடு, ஒன்லி டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் அதில் சொல்லலாம். சரி, இந்த சொத்து பத்து சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும்ன்ற மாதிரியான அமைப்பு. வீடு, ப்ராப்பர்ட்டி அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தீர்வுக்கு வரணுன்ற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலர் ரெனோவேட் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பாங்க, அந்த ரெனோவேஷன்லாம் நடக்கும். அப்புறம் வந்து இந்த கோவிலுக்கு செலவணி கோவிலை ரெனோவேட் பண்ணுறது, கோவில் வீடு சரி கட்டுறது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும். காடு கழனியில் ஏதாவது பில்டிங் ரேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஐடியா பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் ரெடி ஆகும்.
ஸோ இது மாதிரியான பாசிட்டிவான பலன்கள். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், 10-15 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் விழ வேண்டும், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும், எங்கள் வீட்டுக்காரம்மாவும் வேணும்னு பாடுவாங்கல்ல. அதுமாரி பாரதியாருடைய பாடல் வரி, விவசாயத்தில் ஈடுபாடாக இருக்கிறவங்களுக்கு விவசாயத்துக்கான நிலம் அமையும் அப்படிங்கிற மாதிரியான டைம் இந்த டைம். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு கடன் அமையும் அப்படிங்கிற மாதிரியான டைம். இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம்ன்ற மாதிரி ஃப்யூச்சர் பிளானாக வச்சுக்கலாம். அப்போ நோய் நொடிகளுக்கான தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு சளி கட்டிக்கிட்டு உடம்பு தொல்லை பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, அந்த சளி சம்மந்தப்பட்ட தொல்லைகள் பண்ணுறதுங்கிறது, சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் ரொம்ப வயசானவங்களாக இருந்தாலும் அந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் பெயின், கைவலி வர்றது, கழுத்து வலி வர்றது, அது மாதிரியான தொல்லைகள் கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. ஸோ சிலருக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட வகையில் ரேஷஸ் வர்றதுக்கான அமைப்பு, அந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அப்படின்ற மாதிரியான தொல்லை அந்த மாதிரி இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜூலை 26 இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த ஏப்ரல் வரைக்கும் கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. அது பெரிய அளவில் பாதிக்கலைனாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த மனக்கவலை அப்படிங்கிறத கொடுக்கும்ல, அந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு சொல்லலாம். ஸோ இப்படியெல்லாம் வந்து இந்த ராகு எது பயிற்சி ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராகு வந்து பயிற்சி ஆகி சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு போகிறப்போ முதல்ல அவர் டச் பண்ணுறது ஆயில்ய நட்சத்திரத்தை தான் டச் பண்ணுவார். ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், அது மொத்தம் 4 பாதமும் 8 மாதம் இருப்பார். அதான் வந்து ஏப்ரல் எதுனா ஜூலை மாதம் ஆரம்பித்து 2018 ஏப்ரல் 3 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியட் எப்படி இருக்கும், அதாவது இந்த இது ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய காலில் ராகு போய் கடகத்தில் உட்காரையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, கழுத்து வலி, புடனி வலி வர்றதுங்கிறது, அதே மாதிரி பேக் பெயின் அல்லது முதுகு வலி வர்றதுங்கிற மாதிரியான தொல்லை இது மாதிரி அப்பப்போ லேசாக கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகள் வந்து படு டென்ஷன் ஏற்றி விட்டுருவான். அதுலேயும் சின்ன குழந்தைகளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24 மணி நேரமாக அவங்க அம்மாவுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதாவது அவன் தூங்குற நேரமும் வேலை என்னத்தையோ ஒன்று வச்சுட்டு தான் தூங்குவார். அவர் அதை முடிக்கிறதுக்குள்ளே அப்புறம் அவர் எந்திரிச்சு அதை கன்டினியூ பண்ணிடுவார். அவங்க அம்மாவை 24 மணி நேரம் பிஸியாக வச்சுருப்பான் பாருங்க. அது மாதிரியான வேலை வந்து அந்த இப்போ டைமில் நிறையாவே நடக்கும். அப்போ வந்து அந்த அம்மா பிஸியாகவே இருந்தாங்கன்னா, ஏன்னா எப்பயுமே ஃப்ரீயாக இருந்ததில்லை, பிறந்த வீட்டில் அது வாட்டுக்கு தூங்க எந்திரிக்க அப்படின்ற மாதிரியே இருந்திருக்கேன். அப்புறம் காலேஜ் போக வீட்டுக்கு வரேன்னு இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போக வீட்டுக்கு போகன்னு இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து கணவன், சமையல், பொறுப்பு, வேலைக்கும் போகிறது, பிள்ளையும் பார்க்குறது, அப்புறம் இப்போ கணவன் வீட்டாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லா பொறுப்புகளும் வந்து தலையில் உட்கார்றப்ப இந்த அம்மா பயங்கரமாக டென்ஷன் ஆகி பஸ்ட் ஆகிரும் சில வீட்டில். அது மாதிரி நிறைய டென்ஷன் ஆகிறதுக்கான அந்த டயம் இருக்குது மனைவியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போ அவங்க நிறையா பேசிட்டாங்கனாலும் நீங்கள் அனுசரித்து போங்க. வீட்டுக்காரம்மா திட்டுறான்னு எந்த புருஷனும் பயந்து போக மாட்டான், அவள் கண்ணீருக்கு பயந்து தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணக்காக வந்து மனைவியோட கருத்து வேறுபாடு வராமல் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போனால், அதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாமனார் மச்சினனோட எல்லாம் கருத்து வேறுபாடு வரணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த பீரியடில் சொல்லலாம். சரி, அது வந்து 2018 ஏப்ரலோடு நடக்குது. இதில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து குறுக்கு வழியில் வியாபாரத்தில் நிறையா காசு வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. அது என்ன இருந்தாலும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் அஞ்சப்படும்ன்றான். அதனால் கூடுமான வரைக்கும் நேர்மையான வழியிலேயே சம்பாதிங்க, அது ஒரு பக்கம். அப்போ வந்து 2018 ஏப்ரலோட அந்த ஆயில்ய நட்சத்திரத்திலேருந்து அடுத்து பூச நட்சத்திரத்துக்குள்ளே ராகு போகிறார். ராகு பூச நட்சத்திரம் போகிறப்ப என்ன செய்யும் அப்படின்னா, தகப்பனாருக்கு உடல் ரீதியான தொல்லைகள் கொடுக்கறது, அல்லது தகப்பனார் வழி சொந்த பந்தத்தில் யாராவது பெருசாக இருந்தாங்கன்னா அவங்க படுத்து எந்திரிக்க வேண்டிய நிகழ்வுகள் அதெல்லாம் வரணும். அப்பாவுடையோ அம்மாவுடைய கருத்து வேறுபாடுகள் வந்து போகணுன்ற மாதிரியான அமைப்பு, டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வந்து போகணுன்ற மாதிரியான அமைப்பு இதெல்லாம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அந்த புதனுடைய சாரம் வாங்கியிருக்காங்களா, அதுலேயும் எஸ்பெஷலி இன் கம்யூனிகேஷன் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி ஃபீல்டு, இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஜூலைலேருந்து ஏப்ரலுக்குள்ளே அதாவது இந்த மாதம் ஜூலைலேருந்து நெக்ஸ்ட் ஏப்ரலுக்குள்ளே வந்து வேலையில் ப்ரொமோஷன் கொடுக்கறதுங்கிற மாதிரியான அமைப்பு. இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புது ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, பெஞ்சில் இருந்தால் கூட அடுத்து வேலை அமையிறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கடகடன் நடந்தேறும்ன்ற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஜிசி அப்ளை பண்ணியிருக்கேன், பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து
இந்த ஜிசிபிஆர்லாம் இப்போ வர்றதுக்கான அமைப்பு. இதெல்லாம் எப்போ வரணும்? டிசம்பருக்குள்ளே வந்துடணும். ஏற்கனவே அவங்க அப்ளை பண்ணி வச்சுருந்தோம். அப்ளை பண்ணலைன்னா இனி பண்ண வேண்டாம். ஏன்னா டிசம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி வர்றதுங்கிறதுனால நீங்கள் காசை நிறைய செலவு பண்ண வேண்டி வரும். அதில் பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்குறதுங்கிறது கஷ்டம். அதனால் ஜிசி வாங்குறது, பிஆர் வாங்குறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த டிசம்பருக்குள்ளே அவங்களுக்கு அதெல்லாம் வந்ததுன்னா பாசிட்டிவான ரிசல்ட் வந்துடும். சப்போஸ் அதுக்கப்புறம் விசா ரினிவல் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் ஃப்ரம் ஜனவரி ஆஃப் 2018 ஆன்வர்ட்ஸ் விசா ரினிவல் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. குறிப்பாக அந்த வெளிநாட்டில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம்ன்ற மாதிரியான அம்சம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டை ஓட்டு மண்டை உடச்சி குடும்பம் ஆளுக்கு ஒரு வாக்கில் இழுத்துக்கிட்டு நிற்பாங்க. அது வந்து பட்டக்குன்னு அந்து போகிறதுக்கான டைம். அதை உனக்கு என்ன டைவர்ஸ் தானே அவன் இந்தி அப்படியா வச்சுக்க அப்படின்னு சொல்லி எழுதி கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த இப்போ அதாவது கேட்குறவங்க வந்து டைவர்ஸ் பண்ணித்தான் ஆனங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அதுவும் கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு. மறுதிருமனை யோகமும் உண்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக சொல்லலாம்ன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதில் கேதுவை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா இதில் பூச நட்சத்திரம் காலில் உட்காந்துருக்காருல, அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்து அடுத்த டிசம்பர் மாதம் வரைக்கும், தட் இஸ் 2018 ஏப்ரல் ஆன்வர்ட்ஸ் டில் த எண்ட் ஆஃப் 2018 டிசம்பர், இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்காக காசு பணம் போட வேண்டி வரும், இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். வேலையில் இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் அவங்களுக்கு வேலையில் நல்ல பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு சொல்லணும். அந்த ஆனால் டிசம்பர்னால் 2018 டிசம்பர், ஆனால் நமக்கு 17 டிசம்பர்லேயே சனி பயிற்சி ஆகிடுது. அதனால் வேலையில் பேரையும் புகழையும் ப்ரொமோஷனையும் கொடுத்து தூக்கி அடுத்த பக்கம் உட்கார வச்சுப்படுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. சம்பளம் கூட்டி கொடுப்பான், அதில் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி டிசம்பருக்கு அப்புறம் வரையில் 2017 டிசம்பருக்கு அப்புறம் வரையில் அவங்களுக்கு ஒரு இடமாற்றமோ அல்லது ஒரு ட்ராவலிங்கோ இருக்குங்கிற மாதிரியான பாயிண்டில் வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேது பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9வது பாவத்தில் நிற்கிறதுங்கிறது வலுவான அம்சம்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடத்துல போய் கேது நிற்கிறதுங்கிறது வந்து உங்கள் காலத்துக்கு பின்னாலும் உங்களுடைய பேர் நிலச்சி நிற்கிற மாதிரியான பல விஷயங்கள் செய்வீங்கிற மாதிரியான அமைப்பு. அதாவது டொனேஷன் கொடுக்கறது, ஒரு கோவிலுக்கு உழவார பணி பண்ணுறது, திருப்பணி பண்ணுறதுங்கிறது, இது மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுவீங்கிற மாதிரியானது ஒரு அம்சம் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக சொல்லலான்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பூச நட்சத்திரம்ங்கிறது வந்து சனீஸ்வரனுடைய நட்சத்திரம். அதன் பேரில் ராகு போகிறப்ப வேலைக்கு ஆள் வச்சுருப்பீங்க இல்லையா, சம்பளத்துக்கு ஆள்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து உங்களுக்கு லாயலாக இருக்க மாட்டாங்கங்கிற மாதிரியான டைம் அது. அப்போது 3 may keep a secret if 2 of them are dead அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி உங்களுடைய ரகசியங்களாகவே இருந்தால் தான் சரியாக வரும். நம்பிக்கைக்குரிய வேலைக்காரர்களாக இருந்தாங்கன்னா கூட, ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தாங்கன்னா கூட அவங்கள்ட்டையும் வந்து ஒரு சில விஷயங்களை எடிட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் தான் வந்து இந்த பூசத்தில் ராகு போயிட்டுருக்கல சொல்லலாம். அதுக்கு அடுத்தது புனர்பூசத்தில் ராகு போகும். புனர்பூசம்ங்கிறது குருவனுடைய சாரம். குரு அட்டமாதிபதி, லாபாதிபதி. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு, பொருளாதார விருத்தி கிடைக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு. அதே இப்போது டிசம்பர் 11 2018 பிப்ரவரி மாதம் 2019 13ஆம் தேதி வரைக்கும் அது ஒரு ஷார்ட் பீரியட் தான், ஏன்னா ஒரு பாதம் தானே இருக்குது அதனால். ஸோ அந்த வகையில் வந்து அந்த குருவனுடைய சஞ்சாரம்ங்கிறது ரொம்ப நல்ல சஞ்சாரம். குருவு மேலே குருவனுடைய நட்சத்திரத்தின் பேரில் ராகு போகிறதுங்கிறது இது ராகுவுக்கான அமைப்பு. கேதுவை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா அந்த 26 ஜூலைலேருந்து கம்மிங் நவம்பர் 28 வரைக்கும் 2017 நவம்பர் 28 வரைக்கும் நடக்கக்கூடிய டைம் வந்து அவிட்ட நட்சத்திரத்தின் பேரில் வந்து கேது போயிட்டுருப்பார். அந்த டைமில் வந்து இந்த பழைய வீடெல்லாம் மராமத்து பண்ணுறதுங்கிறது, காலி இடம் வாங்குறதுங்கிறது, அல்லது ஃப்ளாட்டு கட்டிக்கிட்டு இருக்க ஃப்ளாட்டை வாங்குறது, கட்டின வீடு ரெடிமேடாக வாங்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமம், கட்டிகிட்டு இருக்க வீடை வாங்குறதுங்கிற மாதிரியான அமைப்பு. இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து இந்த கேது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திர காலில் போகல வரும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட 2017 நவம்பர் 28க்கு அப்புறம் 2018 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து திருவோண நட்சத்திரம் காலில் போயிட்டுருப்பார். இந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் உட்காந்துருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சந்திரன் உட்காந்துருக்கிறது தான் ரிஷபத்தில் உட்காந்துருக்காருல்ல, அதனால தான் ரிஷபராசி. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுங்கிறது வந்து கேது போகிறதுங்கிறது வலுவான அமைப்பு. அப்போ தான் மகான்கள், சித்தர்கள், ஆன்மீக தொடர்புகள், புண்ணிய தீர்த்தமாதல், புகழ் சிறு கோயிலாதல், நன்னிய குளங்களாதல், கோவில் குளம் போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, ஸ்தல யாத்திரை போகிறது, காசிராமேஸ்வரம் போகிறது, கங்கா ஸ்நானம் சித்திக்கிறது, நீண்ட நாளாக நிறைவேற்றாமல் இருந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றுறதுங்கிறது,
திருப்பதி போயிட்டு வரணும்னா நவகிரகம் போயிட்டு வரணும்னெல்லாம் சொல்லி ஆரம்பித்து போயிட்டு வருங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கைவல்யமாகிறதுங்கிறது வந்து அந்த பீரியடில் நடந்தேறும். ஸோ 2017 நவம்பர் 28க்கு அப்புறம் 2018 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பீரியடு பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்ல பீரியடாக இருக்கும் ஆன்மீக ரீதியாக அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே சமயத்தில் தொழிலில் வந்து பேரு புகழ் கிடைக்கிறதுக்கான ஒரு காலமாக அந்த காலத்தை சொல்லலான்ற மாதிரி, ஈவன் லீவே ஓட்டாலும் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அந்த பீரியடில். அது மட்டும் இல்லாமல் இந்த அதுக்கப்புறம் வரையில், அதாவது 2018 ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு அப்புறம் 2019 பிப்ரவரி வரைக்கும் நடக்கக்கூடிய பீரியடு பார்த்திங்கன்னா இது உத்திராட நட்சத்திரங்காலில் சூரியனுடைய சாரத்தில் போயிட்டுருப்பார். யார்? கேது சூரியனுடைய சாரத்தில் போச்சுன்னா சூரியன் உங்களுக்கு 4க்கு அதிபதி. அம்மாவுடைய ஹெல்த்தில் தொல்லை பண்ணணுன்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி அரசாங்கத்துறையில் வர வேண்டிய பாசிட்டிவான நிகழ்வுகள் கொஞ்சம் டிலே ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு. வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் வந்து தாமதப்படுத்தும்ன்ற மாதிரியான அமைப்பு. கல்வியில் கூடுதலான கவனம் வச்சுக்கணுன்ற மாதிரியானது ஒரு காலம். இதெல்லாம் வந்து அந்த பீரியடில் சொல்லும். அப்போது இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால் நல்ல ஒரு உபயோகமான பயிற்சின்னே எடுத்துக்கிடலாம். எது? இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்தில் உபயோகமான பயிற்சியாக இருக்கும்? ஒன்று வந்து திருமண வகையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் டிலே ஆகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு. குழந்தை பாக்கியம் கிடைக்காம அதுக்கான முன்முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். அதுக்கு தடை சொல்கிற அளவுக்கு ராகு கேது பயிற்சி இல்லை. அதே மாதிரி கல்வி படிக்கிறது, உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாடே போய் படிக்கிறதுனாலும் போய் படிக்கலாம். அதுக்கான இடமும் கிடைக்கும், பொருளாதாரமும் இடம் கொடுக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது டிசம்பர் வரைக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு. அதுக்கப்புறம் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்ற மாதிரியான அமைப்பு. தொழிலுக்காக இன்வெஸ்ட் நீங்கள் எதுவும் பண்ணிங்கன்னா டிசம்பருக்குள்ளே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட முடியும்னா அதை பண்ணலாம். இல்லாட்டி இப்போதைக்கு பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள், சனி பயிற்சி வரட்டும். அதுக்கு அடுத்த சனி பயிற்சியில் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கிடுவோம். ஏன்னா இப்போ பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இப்போங்கிறது வந்து அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சின்ன முதலீடை போட்டு டிசம்பருக்குள்ளே நாங்கள் எடுத்துட முடியும், தாராளமாக செய்யலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட்டு விசா, பாஸ்போர்ட்டுங்கிட்டு வெளிநாட்டில் எப்படி பாஸ்போர்ட் இல்லாமல் இருப்பாங்க, அதாவது விசா, ஒர்க் பெர்மிட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது ஜிசி பிஆர் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரியான விஷயங்கள் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து வெளியில் போய் கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அதாவது பாஸ்போர்ட்டும் அந்த கம்பெனிலேயே இருக்கும், அல்லது வந்து அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் கிளம்ப முடியாதுங்கிற மாதிரியான பாயிண்ட் இருக்கிறதெல்லாம் சேஞ்ச் ஆகி ஊருக்கு வரணும்னு பிரியப்பட்டாங்கன்னா கிளம்பி வர்றதுக்கான அந்த அமைப்பும் கை கொடுக்கும். இது இல்லாமல் சொத்து வீடு மனை அப்படிங்கிறது வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அதுலேயும் கட்டிக்கிட்டு இருக்க வீடு அல்லது காலி இடம் வாங்கிறதுக்கான அமைப்பு வலுவாக உண்டு. அதே மாதிரி பெண்களுக்கு நகைநட்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறைய சேரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. நோய் நொடியை பொறுத்த வரைக்கும் பெருசாக படுக்க வைக்கிற அளவுக்கு ஒன்றும் சிவியரெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி மறுதிருமண யோகமும் இந்த டைமில் கொடுத்து வச்சுருக்குதுங்கிற மாதிரியான அமைப்பில் முழு பாசிட்டிவான ஒரு பலன்களோடு தான் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. அப்போ இது ரொம்ப நல்ல பயிற்சி. இந்த முழு ராகு கேது பயிற்சியில் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு, எந்த ராசிக்காரங்களுக்கு என்ன யோகம் செய்யுதுங்கிறது அப்புறம் இருக்கட்டும், ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல யோகம் செய்யுங்கிறது தான் அதில் ஹைலைட். அப்போ இதுக்கு ஏதாவது கோயில் குளம் போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடுத்தது துர்க்கையை வழிபடுறது ரொம்ப நல்லது. துர்க்கையை வழிபட்டால் இன்னும் நீங்கள் பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வருவீங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு ஒரு தீபம் போட்டு சாமியை கும்பிட்டுட்டு வாங்க, போதுமானது. இதான் வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சியில் பாசிட்டிவாக சொல்லக்கூடிய பயிற்சி. பாசிட்டிவ்னு இல்லை, நெகட்டிவ் ஒன்றும் இதில் பெருசாக இல்லை. ஏன்னா அடுத்து உங்களுக்கு சனி பயிற்சி ஆகலை, கொஞ்சம் முன்ன பின்ன டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா, அதனால் இந்த பயிற்சியில் ஒன்றும் பெரிய அளவில் பாதகம் இல்லை. அதே மாதிரி சாதகமான பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது இந்த ரிஷபராசிக்கான ராகு கேது பயிற்சி வந்து சிறப்பான யோக பாக்கியமான பலன்களை கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கங்க லோகக்ஷேமத்திற்காக. அப்போ நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.